வணக்க மக்களே, நான் உங்க எம்டி. ஃபைனலா காட்ஸில்லா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 550 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்து மான்ஸ்டர்ஸோட செகண்ட் ஹையஸ்ட் கிராசிங் மூவிங் ரிலீஸ்ல வந்திருக்கு. அண்ட் இந்த மூவி இன்னும் நிறைய இடங்கள்ல தியேட்டர்ஸ்ல போயிட்டு தாங்க இருக்கு. மேபி இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ள 600 மில்லியன் ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண்ணா நல்லதா இருக்கும். அண்ட் அடுத்து இந்த மூவியோட சீக்வல்கான ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தவிர அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் தி நியூ எம்பையரோட சீக்வல்கான ரைட்டர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம மார்வலோட ஷாங்சி தி லெஜெண்ட் ஆஃப் தி 10 ரிங்ஸோட ஸ்க்ரீன் ரைட்டரான டேவ் கேலஹம் தான் இந்த மூவியோட ரைட்டராகவும் இருக்க போறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷாங்சி எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே ஃபேவரட்டான மூவி. இப்போ வேற மார்வல் வர்ஸ்லேருந்து மான்ஸ்டர் வர்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுறாரு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த மூவியோட சீக்வல் யாரை ஃபோக்கஸ் பண்ணி போக போகுது அப்படிங்கிற கேள்விகளும் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றி லைட்டாக பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி வந்த 2 படங்களுமே காங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிருக்கும். அண்ட் காங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸ்டோரி நகர மாதிரி காமிச்சிருப்பாங்க. காட்ஸில்லா பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு கேமியோ மாதிரி தான் பண்ணிட்டு போவாப்ல. பட் இந்த நியூ எம்பையரோட சீக்வல் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி தி காட்ஸில்லா மூவிங்க. எஸ், அதை இந்த மூவியோட டைரக்டரான ஆடம் விங்கார்டே ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு. காங் தான் இந்த வாட்டி கேமியோ ரோல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா காங்கே இல்லாமல் கூட இந்த மூவி எடுத்துகிட்டு போகலாங்க, சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு லெஜெண்டரி பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இப்போ உள்ள கண்டிஷன்ஸ்க்கு 2 பேரையுமே ஸ்க்ரீனில் காட்டியே ஆகணும். அப்படி இல்லைனா அதோட இம்பாக்ட் நேராக எங்கே போய் நிற்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து இந்த சீக்வல் மூவியில் யாரை வில்லனா எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்பேஸ் காட்ஸில்லா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அதுக்கான அடித்தளம் ஒரு சில இடங்களில் போடப்பட்டிருக்கு. அதில் ஒன்று இந்த கான்செப்ட் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கிற காட்ஸில்லாவை காட்டியிருப்பாங்க. அப்படியே நம்ம கிடோரா மாதிரி விங்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கும். பட் ஸ்பேஸ் காட்ஸில்லாவுக்கு விங்ஸ்லாம் கிடையாது, கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஸ்பேஸ் காட்ஸில்லாவுக்கு பறக்கிற எபிலிட்டிஸ் உண்டுங்க. இந்த ஏன்ஷியன் டைம்ஸில் வரையப்பட்ட டிராயிங்ஸை நல்லா நோட் பண்ணிங்கன்னா காங் அண்ட் காட்ஸில்லா ஸ்பீஷியஸ் ஒன்றா சேர்ந்து இந்த பறக்கிற காட்ஸில்லாவை தான் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஏன்ஷியன் டைம்ஸில் நடந்த காட்ஸில்லா vs காங் வார டீஸ் பண்ணி விட்டது இந்த பறக்கிற காட்ஸில்லாவை கூட இருந்துக்கலாம். அண்ட் இந்த பறக்கிற காட்ஸில்லாவை கூட ஸ்பேஸ் காட்ஸில்லாங்கிற மாதிரி மான்ஸ்டர்ஸில் மாற்றி சொல்லப்படலாங்க. அண்ட் இது ஹாலோ எர்த்துக்குள்ள எங்கேயாவது ஹைபர்னேஷனில் இருக்கிற மாதிரி கூட காட்டப்படலாம், வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அப்படி இல்லைனா நம்ம ஷீமு அண்ட் ஸ்கார்கிங்க எப்படி இந்த மூவிக்குனே புதுசாக கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஏதாவது புது வில்லனை கூட இறக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஸ்பேஸ் காட்ஸில்லா இல்லைனா டெஸ்ட்ராயாவை எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் காட்ஸில்லாவை கூட அந்த பறக்கிற காட்ஸில்லா வச்சு ஏதாவது பட்டி டிங்கரிங் பண்ணி வேற நேம்ல கூட எடுத்துட்டு வந்துடலாம். பட் டெஸ்ட்ராயாவை எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தாங்க. பிகாஸ் டெஸ்ட்ராயோட ரைட்ஸை டோஹோ கிட்ட இருந்து பை பண்ணணும். அண்ட் டோஹோ ஒரு சில கண்டிஷன்ஸ் வேற போடுவாங்க, எப்படி நம்ம காட்ஸில்லாக்கு போட்டாங்களோ அதே மாதிரி. அண்ட் டெஸ்ட்ராயா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் லெவல் பாஸ், ஒரு எண்டு கேம் லெவல் த்ரெட்டுங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பழையபடி காங் அண்ட் காட்ஸில்லா டீம் அப் பண்ணியே ஆகணும். அப்படி டீம் அப் பண்ணாலுமே டெஸ்ட்ராயா முன்னாடி நிற்கவே முடியாது. பிகாஸ் டெஸ்ட்ராயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் பவர்டு மான்ஸ்டர். ஹைட்லையும் சரி அட்டாக்ஸ்லையும் சரி கண்டிப்பாக 2 பேராலையும் சமாளிக்கவே முடியாது. பட் சொல்ல முடியாது, போன படத்தில் ஷீமோ வேற இறக்கியிருக்காங்க. இப்போ நம்ம காங்கோட பெட்டா வேற மாறி இருக்கு. சப்போஸ் டெஸ்ட்ராயாவை எடுத்துட்டு வந்தாங்கன்னா நினைச்சு பாருங்க, காங் அண்ட் ஷீமோ, காட்ஸில்லா அண்ட் மோத்ரா வெர்சஸ் டெஸ்ட்ராயா 1 vs 4 வேற லெவலில் இருக்கும். பட் இப்போதைக்கு அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைனா மெக்கா காங்கை கூட எடுத்து வரலாம். எப்படி நம்ம ஏபெக்ஸ் சைபர்நெடிக்ஸ் மெக்கா காட்ஸில்லாவை கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஏதாவது ஒரு புது சைபர்நெடிக்ஸ் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட்டே கூட காங்கோட பீஸ்ட் கிளவ் ரெடி பண்ணின அந்த மெக்கா காட்ஸில்லா டெக்னாலஜி வச்சு புதுசாக ஒரு மெக்கா டைட்டனை கூட எடுத்து வரலாம். அண்ட் என்ன வேணாலும் நடக்கலாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தோணுன ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க.